Hi viewers, welcome to Expertise Tamil, the right path for your dream job. தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு போக நீங்க ரெடியா? ஆமாங்க, நீங்க வெறும் 8th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும், கண்டிப்பா 40,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த ஜாப் டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொத்த பணியிடங்கள் வந்து 6. கல்வி தகுதி 8th, 10th or 12th எனி டிகிரி ஆர் டிப்ளமோ கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். 18 வயசுல இருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இதோட எந்த எக்ஸாமோ எந்த ஃபீஸோ வந்து தேவைப்படுறது இல்லை. அதனால நம்மளுக்கு ரொம்பவே வசதியா தான் இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்போ மட்டும் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் செக் பண்ணிக்கிறாங்க. வேற எதுவும் எக்ஸாமுக்கும் சரி நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் கான்செப்ட் தான் இது. இதோட சேலரி 40,000 வரைக்கும் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்றதுக்கு 23 ஆகஸ்ட் 2024 ஈவினிங் 5 o'clock நம்ம அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடணும். உங்களுக்கு ஸ்கில் செட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்ப இது எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ்ங்கிற சேனல்ல போய் பாருங்க. அதுல எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ஸ்கில் செட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன ஜாப் இருக்குங்கிறது டீடைலா பார்க்கலாம் வாங்க. 6 பணியிடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆயுஷ் டாக்டர், அதாவது சித்தா டாக்டருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருந்திருக்கும்னா BSMS வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன்ல நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பே ஸ்கேல் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000 per month. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும், அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து பெர் டே 750 அப்படி இல்லைன்னா 15,000 மாற்றி எப்படி வேணால் கொடுக்குறாங்க. தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. அதுக்கும் டிப்ளமா இன் நர்சிங் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கான ஸ்பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கராக இருக்குது. அதுக்கு வந்து பெர் டே 300 கொடுக்குறேன்னு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து BSMS முடிச்சிருந்துருக்கணும். 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் மேனேஜர், அதில் BSMS வந்து முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 per month. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டன்ட், அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேஷன் in any computer application or IT business degree or diploma anything. அதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 per month. நீங்கள் வந்து அடிக்கடி ரொம்ப லோ மோட்டிவ் ஆயிடுறீங்களா? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மோட்டிவ் பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் அப்போ தான் பூஸ்டப் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது எக்ஸ்பர்டைசர் டாக். அந்த சேனலில் எக்கச்சக்கமான மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த சேனலோட லிங்க்கையும் நாங்கள் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எனர்ஜி லெவலை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டோட எதெல்லாத்தையும் வச்சு சென்ட் பண்ணி விடணுங்கிறத பார்க்கலாம். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம என்ன வந்து என்ன ஜாப்க்காக ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கம்பல்சரி சொல்லியிருந்துருக்கணும். அது கூட நம்ம என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ எது பண்ணியிருக்கோமோ அதோட சர்டிஃபிகேட், முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அதோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டுன்ட்டு எனி ஒன்ல நம்ம வந்து ப்ரூஃபாக சென்ட் பண்ணோம்னா போதும். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் இஃப் எனி டிசேபிள்டு பர்சன் ஆர் விடோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் அதோட வச்சு நம்ம சென்ட் பண்ணி விடணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணி விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆர் த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் எனி திங் நம்ம இதில் இருக்கிறத வந்து சென்ட் பண்ணிடலாம். பிஃபோர் 23/8/2024 ஈவினிங் 5 o'clock நம்ம வந்து சென்ட் பண்ணியிருந்துருக்கணும். உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியை வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற விர்ச்சுவா காயின்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே லிங்க்லேயே கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரீ விர்ச்சுவா காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க கேட்டகரி வைஸ் பார்க்கலாம் வாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கார்னரில். நெக்ஸ்ட் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அப்ளிகேண்ட் நேம், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட அப்பா பேர் கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th 10th or 12th எனி டிகிரி ஆர் டிப்ளமோ அது எது இருந்தாங்களோ அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ரெசிடென்சி அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நம்மளுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், நம்ம ஆதார் கார்டு நம்பர் இருக்கிறத பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபோன் நம்பர், முன்னாடி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்திருக்காங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் ஒர்க் டுகெதர் டு land your dream job. Thanks for watching. We will see you in next video. Until then, signing off, Kalai. Bye bye. Take care.